இன்னைக்கு நம்ம வந்து தண்ணி பருப்பு வைக்க போகிறோம். அதுக்கு வந்து துவரம் பருப்பு போடுவோம். இதை நல்லா கழுவிக்கிறோம். இதை நல்லா அந்த அழுக்கெல்லாம் போகிற அளவுக்கு ஒரு 2-3 தடவை நல்லா பருப்பை கழுவிக்கிறணும். துவரம் பருப்பை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து கொஞ்சம் வெங்காயம் போடுவோம். சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம், போடுவோம். பச்சை மிளகாயை போடுவோம். பச்சை மிளகாயை வந்து 2 கீறி போட்டிருக்கேன். தக்காளி, கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுவோம். கொஞ்சம் பெருங்காயம் போடுவோம். இப்போ கொஞ்சம் தண்ணியை ஊற்றுவோம். நமக்கு பருப்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றுவோம். ரொம்ப ஊற்றிட்டோம்னா நமக்கு வந்து பருப்பு வந்து பொங்கி வந்து தட்ட ஆரம்பிச்சிடும். இது நம்ம அதுக்கப்புறம் கூட நம்ம குக்கரை இறக்கிட்டு கூட தண்ணி வேணா ஊற்றிக்கலாம். ஆனால் தண்ணி இலக்காத்தான் பருப்பு இருக்கணும். இது வந்து தண்ணி பருப்பு தான். நம்ம இதில் வேற காய் எதுவும் நம்ம போட போகிறதில்ல. இப்போ இந்த அளவுக்கு நமக்கு வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். நம்ம நிறைய தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா தண்ணி வந்து பொங்கி தட்டி அடுப்பை அமர்த்திடும். அதனால நம்ம கொஞ்சம் குறையாவே ஊற்றி நல்லா குழைய வேக வச்சுக்கணும். ஒரு விசில் வச்சா போதும். ஒரு விசில் வச்சு அப்படி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து திறந்து பார்க்கலாம். நம்ம பருப்பு வந்து வேக வச்சு 1/4 மணி நேரம் ஆச்சு. விசில்லாம் போயிடுச்சு. இதை நம்ம திறந்து பார்ப்போம். நல்லா இந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சி விட்டுக்கிறணும். நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம நல்லா கடைஞ்சோம் அப்படின்னா நல்லா ஓரளவு நல்லா வந்துடும். ரொம்பவும் கொழன்னு கூழ் மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது. நம்ம அந்த கரண்டிகிட்ட இப்படியே கிண்டி விட்டாலே போதும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ வந்து இது காண்ற அளவுக்கு உப்பு போடுவோம். உப்பு போட்டிருக்கோம். 2 மல்லிச்செடி போடுவோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. இது வந்து நம்ம முட்டை கிரேவி, சிக்கன் பொரிச்சு இல்லை சிக்கன் வந்து நமக்கு கிரேவி இப்படிலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு இது சூப்பராக இருக்கும். இது வந்து தண்ணி பருப்பு. இன்னும் கூட தண்ணி வேணால் ஊற்றிக்கலாம். எனக்கு இந்த அளவு போதும்னு சொல்லி நான் போதும் நிப்பாட்டிட்டேன். இவ்வளோதான். இந்த அளவு இருந்தால் போதும். நம்ம இது வந்து நல்லா வந்து கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு தான் தாளிக்கணும். நம்ம பருப்பு வந்து இந்த அளவுக்கு நல்லா கொதித்து இப்படி வந்திருக்கு. நம்ம இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தாளிக்க வேண்டியதுதான். இப்போ வந்து நம்ம பருப்பு தாளிக்க போகிறோம். உளுந்து போடுவோம். கொஞ்சம் சீரகம் போடுவோம். வெங்காயம் போடுவோம். காஞ்ச வத்தல் கிள்ளி வச்சுருக்கோம், அதை போடுவோம். இது கருவேப்பிலை போடுவோம். இது எல்லாமே நல்லா பொன்னிறமாக வேகணும். நம்ம தாளிச்சிட்டோம். இப்போ ஊற்றிடுவோம். இதில் வந்து நம்ம வத்தல் கிள்ளி போட்டிருக்கோம். அந்த நம்ம மிளகாய் வந்து ஒரு 3 மிளகாய் தான் கிள்ளி போட்டேன். அது வந்து கொஞ்சம் உரப்பு இல்லாமல் இருக்கும். நம்ம இப்படி வத்தல் கிள்ளி போட்டு தாளித்தோம் அப்படின்னா இது நல்லா மணமாகவும் இருக்கும், காரமும் அதில் இறங்கிக்கிறோம். இந்த அளவுக்கு நமக்கு வந்தால் போதும். ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். காய் இதில் எதுவுமே நம்ம போடலை. தக்காளி தான் போட்டிருக்கோம், 2 சின்ன வெங்காயம் வெட்டி போட்டிருக்கோம், அவ்வளோதான். இது வந்து ஊற்றி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு சுருக்குன்னு காரமாக இருக்கணும். உருளைக்கிழங்கு கிரேவி கூட வைக்கலாம், நல்லாயிருக்கும். முட்டை கிரேவி நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்க விட்ருங்க.